வந்ததுல இருந்து நம்ம வீட்ல மாறி மாறி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம சந்தோஷமா நிம்மதியா தானே இருந்தோம். இவ வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறி போச்சு. எப்போ இவள வீட்டை விட்டு துரத்துறோமோ அப்பதாண்டி நம்ம வீட்டை புடிச்ச சனிய ஒழியும். இவள ஒழுங்கு மரியாதையை சொன்ன வார்த்தையை காப்பாத்த சொல்லு. அருணை பாத்துக்க நாங்களா இருக்கோம். மான ரோஷம் இருக்குன்னா இந்த பக்கமே வராதுன்னு உன் ஃப்ரெண்டுக்கு புத்தி சொல்லு. அதையும் மீறி இவ இந்த பக்கம் நடமாடிட்டு இருந்தா அசிங்கமாயிடும். ரஞ்சிதா அழாத. முதல்ல எங்க அண்ணனை வெளியே கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். நீ தைரியமா இரு, அழாத. ஏன்டா இங்க எதுக்குடா வர சொன்ன? இங்க என்ன பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வெயிட் பண்றா, சொல்றேன். ஆட்டோ 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 நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன சார், ஆட்டோ வேணுமா? எனக்கு எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும். நீங்கள் இந்த ஏரியாவில் தான் ஆட்டோ ஓட்டுறீங்களா? இல்லை சார், போர் ஸ்டாண்டில் இருக்க ஆட்டோ சார். போகிற வழியில் கிடைக்கிற சவாரி ஏற்றிப்போம் சார். ஏன் சார் கேட்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே தான் ஒரு ஆட்டோ பிடிச்சேன். அந்த ஆட்டோவில் ஒரு முக்கியமான பொருளை மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஆட்டோ டிரைவர் எடுத்து வச்சிருப்பார்ல, அதனால தான் கேட்டேன். டிரைவர் எப்படி இருந்தாருன்னு கரெக்டாக அடையாளம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் சார். ஆட்டோட அடையாளம் அந்த மாதிரி எனக்கு எதுவும் அண்ணா, டிரைவர் கழுத்துல எல்லோ கலர் கட்சி கட்டியிருந்தாரு. ஒரு மாதிரி மதுரை ஸ்லாங்ல பேசினாரு. சென்னையில் 1000 கணக்கில் ஆட்டோ ஓடுது சார். அதில் இந்த மாதிரி அடையாளம் சொன்னால் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் கரெக்டாக சொன்னால் தான் சார் என்னால் சொல்ல முடியும். இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி சார்? ஆட்டோ எப்படி இருந்தது? பேரோ வாசகமோ போட்டுருந்ததா சார்? அண்ணே, அவசரத்தில் இறங்குனதுனால ஒன்றும் கவனிக்கல. பாதி வழியில் வேறு இறங்கிட்டேன். சரியா எதுவும் பார்க்கல. சரி சார், நான் பார்த்தா சொல்கிறேன். சரி, தேங்க்ஸ்ண்ணா. டேய், ஸ்டிக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னியே, அதை தேடி தான் இங்கே வந்திருக்கியா? அதான் புதுசு வாங்கிட்டியே, அப்புறம் ஏன் பழசை தேடுற? ஏதாவது சென்டிமெண்டா? இல்லடா, எனக்கு அந்த ஸ்டிக் தான் வேணும். அதான் ஏன்னு கேட்குறேன். எனக்கு அந்த ஸ்டிக் தானே வேணும். சொல்றது புரியல உனக்கு? பெரிய மாதிரி கேள்வி கேட்டு மச்சான். சாரிடா, சாரி. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். இங்க பக்கத்துல ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா? நேராக போயிட்டு ரைட்டில் போ. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்னடா பார்த்துட்டு இருக்கா? ஏறா வண்டியா. சரிடா சரிடா. போ 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 போ. நிறுத்துறா நிறுத்துறா, இங்கே நிறுத்துறா. டேய் பிரதர், பிரதர் வாங்க சார். ஆட்டோ வேணுமா? இல்லை, எனக்கு ஆட்டோவில் அது வேணாம். எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும். சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே ஏரியாவில் தான் ஒரு ஆட்டோவில் ஏறினேன். சரி. அந்த ஆட்டோவில் ஒரு பர்ஸை மறந்து வச்சிட்டேன். அந்த ஆட்டோ எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஸ்டாண்டில் யாராவது எடுத்திருந்தா சொல்லியிருப்பாங்க சார். எங்கள் ஸ்டாண்டில் 10 ஆட்டோ இருக்குது, ஆனால் யாரும் அப்படி சொல்லலையே.
அவரு லைட்டா மதுரை ஸ்லாங்ல பேசினாரு. கழுத்துல மஞ்சள் கலர் கட்சி கட்டியிருந்தாரு. நம்ம ஸ்டாண்ட்ல அப்படி யாரும் இல்லையே சார். நீங்க வெளி ஸ்டாண்ட் வண்டியில ஏறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். சரிங்க சார். டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அந்த ஸ்டிக்கு போனா போகட்டுமே. அதை ஏன்டா இவ்வளவு மெனக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க? அந்த ஸ்டிக்கை வச்சு என்னதான் பண்ண போற? அந்த ஆட்டோவை பிடிக்க முடியல. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ வேற கேள்வி மேல கேள்வி கிட்ட என்ன டார்ச்சர் பண்ணாத. அது இல்ல, அந்த ஆட்டோ எப்படி இந்த ஏரியால தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். நீ பைக் எடு, நம்ம ஒரு சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடலாம். டேய் எடுடா. இந்தா சாப்பிடு. சார் என்னை எப்போ சார் வீட்டுக்கு அனுப்புவாங்க? வீட்டுக்கு அனுப்புறதா? என்ன காமெடி எதனா பண்றியா? வயசான பொம்பளைய கொலை பண்ணிருக்க. அங்க உன்னால ஒருத்தி சாக கிடக்குறாப்பா. இவ்ளோ தப்பு செஞ்ச உன்ன போயிட்டு வா தம்பின்னு அனுப்பி விட்டுருவாங்களா? இங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு தான் போற. சார் எந்த தப்புமே செய்யாம நான் ஏன் சார் ஜெயிலுக்கு போகணும்? தம்பி, நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால போய் உண்மை ஆயிடாது. நேத்திக்கு இன்னைக்கும் கோர்ட் லீவு. அதனாலதான் உன்னை இங்க வச்சிருக்கோம். நாளைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி திரும்பவும் கஸ்டடியில் எடுக்க கேட்டு வாங்குவோம். அப்ப எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். நீ எல்லாம் தாங்கவே மாட்ட. நீ ஏன்பா தேவையில்லாம அடி வாங்கி சாகுற? இப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது தானே. ஏதோ ஆத்திரத்துல செஞ்சிட்டாயா, உண்மையை ஒத்துக்கிட்டான்னு நாங்க ஜட்ஜி கிட்ட பேசி உன் தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்ணுவோம். பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு தூக்கோ ஆயுள் தண்டனையோ தான் கிடைக்கும். சார் இல்ல சார், நான் பொய் சொல்லல சார். கோவப்பட்டு கத்துனே தவிர வேற எதுவுமே நான் பண்ணல சார். சார் இத வேற யாராவது சார் செஞ்சிருக்காங்க சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீங்களாச்சும் என்ன நம்புங்க சார். உன்னை நம்புறதுக்கு ஆதாரம் வேணுமே தம்பி. உன் மேல பழிய போடணும்னு எங்களுக்கு என்ன வேண்டுதலா? கிடைச்ச ஆதாரம்லாம் உனக்கு எதிராக தானே இருக்கு. அவங்கள கொல்றதுக்கு உனக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. உங்க குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் வேலை விஷயத்துல பிரச்சனை இருக்கு. அந்த கோவத்துல தான் செஞ்சிட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இல்ல சார், உங்க சந்தேகம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். கரெக்ட் தான் தம்பி. ஆனா வேற யாரையும் சந்தேகப்பட முடியலையே. உன் குடும்பத்தை விட்டுட்டு பார்த்தா வேற யாரு கூடயும் பகையோ விரோதமோ கிடையாது. எல்லாருமே அவங்கள பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. எல்லாரோடையும் அவங்க நல்ல உறவா தான் இருக்காங்க. மத்தபடி வீட்டுல நகை மிஸ் ஆன மாதிரி தெரியல. எல்லா சான்ஸையும் ரூல் அவுட் பண்ணி பார்த்தா உன் மேலதான் சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு நீயும் வேலைக்காரியும் தான் வீட்டுக்கு போயிருக்கீங்க. வேலைக்காரி சம்பவம் நடந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா நிரூபணம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். அப்ப நீ தானே செஞ்சிருக்க முடியும். சார் இது எல்லாமே கற்பனை சார். நான் அவங்கள அடிச்சது நேர்ல யாராவது பார்த்தாங்களா சார்? நேர்ல பார்த்த சாட்சி இல்லதான். ஆனா ஸ்ட்ராங்கான மோட்டிவும் நீதான் இதை செஞ்சேன்னு நம்புறதுக்கு எவிடன்ஸும் கிடைச்சா போதும். குற்றவாளி நீதான்னு கோர்ட்டும் முடிவு பண்ணிடும். சார் இதுல இருந்து தப்பிக்க உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வேற யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் வரணும். இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி யார் மேலேயும் சந்தேகம் வரல. அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் குற்றவாளி. நீ உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனையை குறைச்சு கேட்கலாம். ஆனா நாங்களா நிரூபிச்சோன்னு வெயி, உன் வாழ்க்கை ஜெயிலே போயிடும். சார் இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி சார். செய்யாத ஒரு தப்பை எப்படி சார் ஒத்துக்க முடியும்?
உணர்ச்சி வசப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. உன் குடும்பத்து ஆளுங்களாம் தினமும் வெளியில வந்து நிக்கிறாங்க. நீ எப்படியாவது வெளியில வந்துருவேன்னு நம்புறாங்க. அவங்கள பார்க்கவே பாவமா இருக்குப்பா. தூக்கு தண்டனையை விடு, உனக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சா கூட அவங்க தாங்க மாட்டாங்கப்பா. உண்மையை ஒத்துக்கிட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உள்ள இருந்துட்டு வந்துருப்பா. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம்பா. ம். சார் வித்யா, என்னாச்சு? நான் வந்தது கூட தெரியாம இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அருணை பத்தி தான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா சார்? நேற்று சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளுமே கோர்ட் லீவு. நாளைக்கு தான் அருணை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அருணை ஜாமீனில் வெளியே எடுக்க முடியும். ஸ்டேஷனில் இதானே சொல்லியிருப்பாங்க. ஐயோ சார், பாலாஜி சார் கிட்ட பேசுனீங்களா? இந்த கேஸ பத்தி அவர் என்ன பேசினாரு? அருணை எப்படியாவது காப்பாத்திடலாம்ல? அவனை திருட்டு கேஸில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, கொலை கேஸில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கடவுளால் கூட அவனை காப்பாற்ற முடியாது. சார் என்னாச்சு சார்? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த கேஸோட கண்டிஷனை பற்றி உங்களுக்குமே தெரியுமே வித்யா. இது சாதாரண திருட்டு கேஸ் இல்லை, கொலை கேஸ். மர்டர் அட்டம்ப்ட்னு அவர் மேலே 2 கேஸ் சார்ஜ் இருக்கு. மொரோவர் மோட்டிவ் அண்ட் எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாலாஜி சொல்கிறான். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோர்ட்டில் இந்த கேஸை போலீஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும். லாயர்கிட்ட நான் பேசிட்டேன், கோர்ட்டில் கேஸ் வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. சார் ஏதாவது செஞ்சு என் தம்பியை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருங்க சார். அவனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு என் அம்மா என் மேல கோவப்படுறாங்க. வீட்டில் இருக்க மற்றவங்களும் என்னை குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க சார். என்னால் தாங்கவே முடியல சார். செத்து போயிடலாமான்னு தோணுது. வித்யா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் நான் இருக்கேன்னு சொன்னேன்ல, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாமியை விட இப்ப பெருசா நான் உங்களை தான் சார் நம்புறேன். நீங்க தான் சார் இந்த கேஸ்ல இருந்து அருணையும் இந்த பழியில இருந்து என்னையும் காப்பாத்தணும். இட்ஸ் ஓகே வித்யா, ரிலாக்ஸ், பார்த்துக்கலாம். சாரி சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும், இந்த கேஸை உடச்சு அருணை வெளியே கொண்டு வந்துடலாம். ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு சார். என்ன சொல்கிறீங்க வித்யா? கல்பனா ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம தான் இருக்கா. அவளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுவா சார். அவ வாயை திறந்து பேசிட்டாலே அருண் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். யாரு செஞ்சாங்கன்ற உண்மையும் வெளியில வந்துரும். அவ கண்ணு முடிக்கணும்னு தான் சார் நாங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கோம். அவ கண்ணு முழிச்சிருவாளா, இல்லை நான் முழிக்க தான் விட்டுருவேனா? ஹாஸ்பிட்டலில் வச்சு அவ கதையை முடிக்கிறேன்டி. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தா பிரச்சனை இல்லை வித்யா. அருணை காப்பாற்ற மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாதிக்கப்பட்டது கல்பனா தானே. அவங்க இதான் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அருணை கோர்ட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அருணுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும்.
அண்ட் நாம் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. கோமதி, சாரிம்மா குடிச்சு. உங்களுக்கு எங்க இந்த வேண்டாத வேலை? நான் போட்டு குடிச்சுக்க மாட்டேனா? என்னை எதையுமே செய்ய விடாம எல்லா வேலையும் நீ தானே செய்யற. இந்த சின்ன வேலையை கூட நான் செய்யக்கூடாதா? இந்த புடி புடி புடி. எங்க நீங்க குடிச்சிட்டீங்களா? நான் உள்ளே சூடா குடிச்சிட்டேம்மா. நீ தான் சூடா குடிக்க மாட்டல, அதான் நல்லா ஆத்தி ஆற வச்சு பதத்துல எடுத்துட்டு வந்தேன். நீ குடி குடி. கோமதி, பாப்பா தூங்கிட்டாலாமா? தூங்கிட்டாங்க. சரி, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் தூங்கு. நாளைக்கு காலை சீக்கிரம் எழுந்துக்கணும்ல? சரிங்க. உலகத்தையே மறந்து நல்லா நிம்மதியாக தூங்குறிய கோமதி. இது டயர்ட்னஸ்னால வந்து தூக்கம் இல்லை, நான் கலந்த ஸ்லோ பாய்சனோட எஃபெக்ட். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுத்து ஒரு நாள் உன்னை நிரந்தரமாக தூங்க வைக்கிறேன்டி. ஆனால் எனக்கு தான் இன்னைக்கு தூக்கம் வராது போல இருக்கே கோமதி. காரணம் வித்யா. அவளை வச்சு நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. குட் நைட். வித்யா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. எப்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அவளா இப்போ என் கையை பிடிக்கிறா, பொறுமையாக என் மேலே சாஞ்சு அழுகுறா, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எமோஷ்னலாக என்கிட்ட நெருங்குறா. பட் இதெல்லாம் என் பிளான்லேயே இல்லையே. நல்லா யோசிச்சு பார்த்தா அவள் நெருங்கி வர்றது என்னோட கேமுக்கு ஃபேவராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவளை வெறும் அம்பா மட்டும் யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன். பட் அவள் நெருங்கி வர்றதை பார்த்தா அவளையும் வில்லா, ஐ மீன் வில்லியாவே மாற்றலாம் போல இருக்கு. பிளான் பண்ணுறா தீனா. ரஞ்சிதா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன்னா? சரிங்க சார். சார் வணக்கம். வணக்கம். இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். போய் பாருங்க. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, சொல்லுங்க சார். என் பேர் பிரகாஷ், விடி கார்மெண்ட்ஸோட ஜெனரல் மேனேஜர் சார். உட்காருங்க சார். தேங்க்யூ சார். அருண் விஷயமா கொஞ்ச நேரம் முன்னாடி டிசி அருள்ராஜ் சார் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், வெளியில் தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க?
அருணோட க்ளோஸ் ரிலேட்டிவ் சார், ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஏன் சார், அவன் ரிலேஷன்லாம் வெளியே தான் இருந்தாங்க. அருணை ஒருத்தராக வந்து பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி இவங்களும் பார்த்து பேசியிருக்கலாமே. ஏன் டிசி வரைக்கும் போனீங்க? அது ஃபேமிலி இஷ்யூ சார். அவங்க இருந்தால் ரஞ்சிதாவை அருணை பார்க்க விட மாட்டாங்க. அதுதான் அவங்க இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கோம் சார். சரி சார், வந்து பார்க்க சொல்லுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ரஞ்சிதா, சார். இன்ஸ்பெக்டர் நான் பேசிட்டேன். நீ போய் பாருமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகே, ஏதாவது ஒன்றா கால் பண்ணு. நான் உடனே இங்கே வந்துடுறேன். சரிங்க சார். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீ போய் பாரு. நீங்க சொன்ன மாதிரி அவன் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் சார். ஃபோன் நம்பரும் வாங்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அருணை பார்க்கணும். அவங்கள பார்க்க விடியா? சரிங்க சார். காஞ்சனா, டோர் திறந்து விடுங்க. ஓகே சார். வாங்க மேடம், போய் பாருங்க.